எப்ப தாண்டா வீடியோ போட வருவ? அவன் வருவாங்க. வர மாதிரி பேசிக்கிட்டு அவன் வரமாட்டான். இந்தா வந்துட்டேன் ராசா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் இன் ஸ்டேஜ். ரொம்ப நாள் வீடியோ போடல, எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் வீடியோ போடல, ஒரு யூடியூப் சேனலும் ஒன்று ஆரம்பிச்சு அது அவ்வளோதானா, எல்லாரும் அமெரிக்கா போய் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை 1 month 2 monthsலேயே விட்டுருவாங்க, நீயும் அப்படி தான் விட்டுட்டியா அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க. இல்லை, ஏன்னா நான் வந்துட்டு சம்மரில் வந்துட்டு பிஸியாக இருந்தேன் கொஞ்சம். எல்லாருமே சம்மரில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, எல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் சம்மரில் பிஸியாக இருந்தேன். சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை ஊத்தி விட்டாய், சிவனேனு கிடந்தவனை செய்தி விட்டாய். சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. லைப்ரரியில் வந்துட்டு என்னால் ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுக்க முடியல. அதனாலையுமே நான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். சரி, காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போது எல்லாமே செட் ஆகிடுச்சு. யூஎஸ் வந்து 1 year ஆகிடுச்சு. ஸோ யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் 2023 August 14th வந்து இங்கே லேண்ட் ஆனேன். இப்போ வந்துட்டு இன்றைக்கி டேட், ஆக்சுவலி நான் இங்கே வந்து 1 yearக்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு 2 weeks ஆகிடுச்சு. கரெக்டாக நான் வந்து 2 weeksக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். 1 year தாண்டி 2 weeks ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்துட்டு எதுக்கு இந்த விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ட்ராவல் விலாக். இப்போ நம்ம எல்லாருமே சம்மரில் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்னடான்னா கொஞ்சம் வித்தியாசமாக காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு ட்ராவலே பண்ண போகிறோம். காலேஜ் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் வீக்லேயே வந்துட்டு ஒரு லாங் வீக்கெண்ட், ஒரு கண்டினியூஸாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வரைக்கும் லீவ் வருது. ஆக்சுவலி ஃப்ரைடே வந்துட்டு கிளாஸ் இல்லை, மற்றவங்களுக்கு கிளாஸ் இருக்கலாம், பட் எனக்கு வந்துட்டு அன்றைக்கி கிளாஸ் இல்லை. அதனால நான் வந்துட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே மேபி நாங்கள் வந்துட்டு ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு இதே 3 நாள்லேயே நாங்கள் முடிச்சுட்டு மண்டே ரிட்டன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த ட்ரிப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ. இப்போ டைம் வந்துட்டு 4:30 ஆகுது. நாங்கள் இன்னும் வந்துட்டு கிளம்பலை. இங்கேருந்து நாங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிற வழியில் நாங்கள் வந்துட்டு 2 இடத்துல வந்துட்டு ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கோம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் சர், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்மல் பை தி சி. ஸோ இந்த 2 இடத்துலையும் நாங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி நாங்கள் வந்துட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு தென் நாங்கள் வந்துட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ போவோம். இப்போ இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அப்படியே நாங்கள் காதில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே பண்ணியே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவாக வரும். வரலைன்னா மன்னிச்சிடுங்க, கண்டிப்பாக ஆனால் வரும் எல்லாமே. அண்ட் யூஎஸை பற்றி நான் வந்துட்டு யூஎஸ் எப்படி வரணும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே என்னென்ன தேவை, பார்ட் டைம் பற்றி, இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி அக்கமடேஷன் என்ன பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீடியோவாக நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். எல்லாமே செக்மெண்ட் வைஸாக போட போகிறேன். இதை வந்துட்டு நான் சீரீஸாகவே போட போகிறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஸ்டே பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களை காலில் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். நாம் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போவோம். மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சு, 5:45 ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். நான் 4:30க்கு தான் வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ வந்துட்டு 5:45 ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளக்க வந்துட்டு லக்கேஜில் ஏற்றிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் எப்போ அங்கே ரீச் ஆக போகிறோம் எங்களுக்கு சுத்தமாக தெரியல. ரீச் ஆகிட்டு இப்போ வெளியில் உங்கள்கிட்ட அப்படி பேசுகிறேன் நான். ஸ்டே டியூன். நாம் இப்போ கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கே. இப்போ வந்துட்டு நாங்கள் 6:10க்கு கிளம்பியிருக்கோம். 6:10க்கு கிளம்புனது வந்துட்டு லேட்டு தான். 4:30ன்னு சொல்லி 6:10 ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யார் கூட போகிறீங்க, எப்படி போகிறீங்கிறத பார்த்து பிளான் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் டீம்
பீப்புளில் வந்துட்டு கண்டிப்பாக லேட்டாக எந்திக்கிறவங்க, லேட்டாக ரெடி ஆகுறவங்கலாம் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு கிளம்புவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லேட்டாக கிளம்புறவங்க இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைமை வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் கரெக்டான டைமுக்கு கிளம்ப முடியும். இப்போ நான் வந்துட்டு தூங்க போதேன், ஏன்னா இங்கே 4:30 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லி என்னை 2:30 மணிக்கெலாம் எழுப்பி விட்டானுங்க. நான் வந்துட்டு தூங்கவே இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ தூங்க போதேன். நான் உங்களை வந்துட்டு அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் நான் எந்திரிச்சேன்னா நான் இப்போ போய் ஏதாச்சும் காட்டுறேன். ஓகே, இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ தான் எந்திரிச்சேன். நான் எந்திரிச்சிட்டு பார்த்தா செம கோல்டாக இருக்குது வெளியே, ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு ஹாட்டாக இருக்குன்னு நினச்சி ஃபுல்லாக சம்மர் அவுட்ஃபிட்ஸில் வந்துட்டு வந்துட்டோம். பார்த்தா இங்கே வந்துட்டு செம கோல்டாக இருக்குது. என்ன பண்ண போகணும்னு தெரில. கிளைமேட் நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த சில்னஸ் இருக்கிறதுனால வந்துட்டு என்ன பண்ண போகணும்னு தெரில. நம்ம ட்ரிப்பு போகும்போது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க கூட போகிறீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இவனுங்க வந்துட்டு அவனுங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு வருவானுங்க. அவனுங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு சைலண்டாக உட்காந்துட்டு வரணும். அதே மாதிரி நம்ம தமிழ் பசங்க கூட போகிறீங்க அப்படின்னா பாருங்க ஒரு டான்ஸ் அது வைப்பு டைம் வேற மாதிரி இருக்கும். இவனுங்களுக்கு தமிழ் பாட்டு போட்டாலும் புரியாது, போட்டவும் விட மாட்டானுங்க. ஸோ அதனால ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து ஜம்முன்னு நம்ம தமிழ் பாட்டை போட்டுக்கிட்டு நல்லா வைப் பண்ணிக்கிட்டு மாஸாக இருக்கும். A few moments later. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டாப் மாதிரி போட்டு நாங்கள் சும்மா ஸ்நாக்ஸ், அதுக்கு இது நான் வந்துட்டு ஹாட் டாக் வாங்கியிருக்கேன், சும்மா ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்புறோம். நாங்கள் இப்போ அடுத்த ஸ்டாப் வந்துட்டு பிக்சர் தான். இப்போ வந்துட்டு கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு அப்போ சொன்ன மாதிரி அப்போ தான் வந்துட்டு அவ்வளோ வெயில் இல்லை, அப்போ செம்ம சில்லுன்னு இருந்தது கிளைமேட். ஏன்னா ஏர்லி மார்னிங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 16 degrees இந்த மாதிரி செல்சியஸில் இருந்தது. ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும்னா ஒரு 59 சம்திங் அரௌண்ட் அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ அகெயின் வெயில் வந்துடுச்சு. மேபி நாங்கள் அங்கே போகிற டைமில் பயங்கரமாக வெயில் அடிக்கலாம், இல்லை கூலாகவும் இருக்கலாம், தெரியலை. பட் லெட்ஸ் சி. நம்ம போயிட்டு இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் பார்த்தோம், அப்படியே நிப்பாட்டிட்டோம். இந்த ஸ்பாட் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன்.
செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி பீச்சுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்துட்டு இதெல்லாம் டு கோ பிளேசஸாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் நிறையா என்னோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நிறையா பீச் இந்த மாதிரி கிளிஃப் சைடில் இருக்கிற பீச்சுக்கு தான் நான் வந்துட்டு மோஸ்ட்லி போயிருப்பேன். நம்ம இன்னும் பிக்சர் போகலை. இது ஆன் தி வேல நம்ம பார்த்தனால இங்கே அப்படியே இறங்கியிருக்கோம். ஸ்டில் வி ஹேவ் டு கோ தேர். அங்கே வந்துட்டு இதை விட இன்னும் நல்லாவே இருக்கும். வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன். இங்கே இன்றே ஆகிறேன். இன்றைக்கி டே 1 வந்துட்டு பிக்சரும் கார்மல் பை தி சீயும் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு முடிவு பண்ணியிருந்தோம். இப்போ மணி 2 மணி ஆகுது. இந்த 2 மணி டைமில் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா இன்னும் பிக்சர் கூட போய் சேரல. இட்ஸ் லைக் இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்குது பிக்சர் போய் சேர்றதுக்கு. ஸோ பிக்சர் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து தான் நாங்கள் வந்துட்டு கிளம்புவோம். ஸோ அன்டில் தென் நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ வேர்ட்ஸையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி சீனரிஸ் நாங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இதையும் வந்துட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். A few moments later. சார் தூங்கிட்டா சார். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.